இந்த பாருங்கம்மா, உங்கள் பொண்ணு என் பையனோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. சீக்கிரமே டைவர்ஸ் பண்ணிடலாம். ஐயோ, ஏன் சம்மந்தி இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன உன் பொண்ணால் என் பையனுக்கு ஒரு குழந்தைய பற்றி தர முடியல. இவங்களை வச்சு நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒத்த பிள்ளை. என் வம்சம் இவனோட முடிஞ்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், 2 பேரையும் பிரிச்சிடலாம். சம்மந்தி அப்படிலாம் பேசாதீங்க. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அவளும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கா. எப்படியும் நல்லதே நடக்கும். இனி பேச ஒன்றும் இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்க வந்ததை நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். வாடா, டாக்டர் என்ன சொன்னா? இல்லைப்பா, அவரோட கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்காக இருக்கான். ஸோ குழந்தை பெற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னார். நீ மேலே போமா. லேஷான், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதா? நீ உன் பொண்டாட்டியை விவாகரத்து பண்ணிடு. நான் உனக்கு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒரு மலடியை கட்டிட்டு நீ என்னடா பண்ணுவ? அப்பா என்னப்பா பேசுறீங்க? அது அவளுக்கு தெரிஞ்ச எவ்வளோ கஷ்டப்படுவான்னு தெரியுமாப்பா? யார்கிட்ட முடிவெடுத்தீங்க? யாரடா கேட்கணும்? நான் உங்க அப்பாடா. ஊரில் இருக்கிறவளோ உனக்கு குழந்தை இல்லைன்னு என்னெல்லாம் பேசுறேன் தெரியுமா? இப்போ அவளை குழந்தை பெற்றுக்க முடியல என்ன? என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியலப்பா. என்னால் டிவோர்ஸ் பண்ண முடியாது. என்னடா லூஸ் மாதிரி பேசுற? அப்பா அம்மா இல்லாமல் எத்தனையோ குழந்தைங்க ஆசிரமத்தில் இருக்காங்க. அதுலேருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கிறோம். ஏண்டா, எவ்வளோ ஒருத்தருக்கு பிறந்த குழந்தைய நீ தத்தெடுத்துக்க போறியா? பண்ணா என்ன தப்பு? ஒவ்வொரு தடவையும் அர்ச்சனாக்கு குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவளுக்கு எவ்வளோ உடம்பு முடியாமல் போகுதுன்னு எனக்கு தான்ப்பா தெரியும். இதெல்லாம் எதுக்கு சகிச்சுக்கிறான்? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். அவளுக்கு குழந்தை இல்லைனா கூட பரவாயில்லப்பா. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ட்ரீட்மெண்ட்டை இதோட நிறுத்த போகிறேன். நான் குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன்ப்பா. யார் என்ன சொல்கிறாங்களா எனக்கு கவலையே கிடையாது. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கும் இதே பிரச்சனை இருந்தா இதே மாதிரி தான் பேசுவீங்களாப்பா? சாரிம்மா, ஏதோ தெரியாமல் அப்படி பேசிட்டாரு. உங்கள் அப்பா சொன்னதில் எந்த தப்பும் இல்லைங்க. நீங்களே ஒரு குழந்தை வேணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்தீங்க. என்னால் உங்களுக்கு ஒரு குழந்தைய கூட பெற்று கொடுக்க முடியலல்ல. பேசாம என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய், என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? இப்போனால குழந்தை பெற்றுக்க முடியலாம் என்ன? நம்ம இன்னொரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். நம்ம தனி கொடுத்துன போயிடலாம். அப்புறம் யாரும் ஒன்று எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அர்ச்சனா, என்னை மன்னிச்சிருமா. நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு இருந்து நான் உன்னை பேசுகிற மாதிரி அவளுக்கு அது மாதிரி நடந்திருந்தா எப்படி இருக்குன்னு நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். என்னை மன்னிச்சிருமா. பரவாயில்ல மாமா. லேஷான், நீ சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைடா. ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பேசுவாங்க? ஊரில் என்ன பேசுனா எனக்கு என்னடா? எனக்கு என் மகனும் மருமகளும் தானே முக்கியம்.